வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 37 ஆண்டுகளாக அகதிகளாக வாழும் வலிகாமம் வடக்கு மக்கள் யாழ் மாவட்ட செயலகம் முன் நீதிக்கான போராட்டம். டெங்கு பரவல் தீவிரம். இன்று முதல் நாடு முழுவதும் ஒழிப்பு வாரம் ஆரம்பம். சலைவிற்கு சித்திரவதை என்பது முற்றிலும் போய் ஆதாரங்களுடன் சூத்திரதாரி விரைவில் பிடிபடுவார் பாதுகாப்பு அமைச்சர் பகிரங்கம். நெடுந்தீவு மக்களுக்கு தொடர்ந்தும் நெருக்கடி. வடதாரகை வந்தும் பயணத்தில் குழப்பம். வடக்கில் சிசுசரிய பஸ் சேவை ஆரம்பம். மாணவர்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி. தித்வா புயல் பாதிப்பிலிருந்து கல்வித்துறையை மீட்க தீவிரம். பிரதமருடன் உயர்மட்ட குழு பேச்சு. வேலணையை அச்சுறுத்திய மாட்டுத் திருட்டு கும்பல் கூண்டோடு கைது. போதைக்கு அடிமையான இளம் குடும்பஸ்தர் ஜாலில் பலி. ஜாலில் வாழ்வெட்டு வன்முறை கலாச்சாரம் கட்டுக்குள் வந்துவிட்டது. வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. ராட்சதலையின் கொடூரம். நண்பர்களுடன் விடுமுறையை கொண்டாட சென்றவர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் ராணுவ நடவடிக்கை காரணமாக கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இந்த நிலையில் தங்களை உடனடியாக சொந்த இடங்களில் மீள்குடியேற்ற வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை மாபெரும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிகாமம் வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராணுவ நடவடிக்கையினால் தங்களின் பூர்வீக மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அகதிகளாகியுள்ள இப்பகுதி மக்களை இன்னமும் அவர்களின் சொந்த நிலங்களில் மீள்குடியேற அனுமதிக்காது மக்களின் வளமான காணிகளை ராணுவத்தினர் தொடர்ந்தும் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளனர். இந்த நிலையில் மக்களின் பூர்வீக காணிகளிலிருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்றி தங்களை சொந்த இடங்களில் சுதந்திரமாக வாழ அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியே யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் மாவட்ட செயலக போராட்டத்திற்கு இணையாக வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய எல்லையான பலாலி சந்தி பகுதியிலும் இன்று மற்றொரு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இன்று முதல் தீவிர டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரை இந்த சிறப்பு திட்டம் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களின் வளாகங்களை சுத்தம் செய்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த ஒழிப்பு வாரம் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் 17ஆம் தேதி வரை நகரங்கள், வடிகால் அமைப்புகள், வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்கள் சுத்தம் செய்யப்படவுள்ளன. அதேபோல 18ஆம் தேதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் அவற்றின் சுற்றுப்புற வளாகங்களும் சுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலை வளாகங்களை சுத்தம் செய்யும் நாளாக 19ஆம் தேதி பெயரிடப்பட்டுள்ளதுடன் தனிப்பட்ட வீடுகள் மற்றும் வீடுகளை சுற்றியுள்ள வளாகங்களை சுத்தம் செய்யும் பணிகள் 20ஆம் தேதி மேற்கொள்ளப்படவுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து தற்போதைய அரசால் மீண்டும் விசாரணைகள் நடத்தப்படுவது எவ்விதமான அரசியல் பழிவாங்கல் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் செலே சிறையில் உடல் மற்றும் மன ரீதியிலான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அரசின் புதிய விசாரணைகள் மற்றும் சிறைச்சாலை நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் செலவிற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் சட்டத்திட்டங்களுக்கு அமைய முறையாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பின்னணியில் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் வெறும் போலி வதந்திகள் ஆகும். அவருக்கு அண்மையில் பல் மற்றும் கண் தொடர்பான மருத்துவ பிரச்சினைகள் ஏற்பட்ட போது அதற்கான முறையான மருத்துவ சிகிச்சைகள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்டுள்ளன. அவர் துன்புறுத்தப்படுவதாக இருந்தால் ஏன் உடனடியாக மருத்துவ சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழ வேண்டும். அது மட்டுமின்றி அவரது குடும்பத்தினர் அவரை நேரில் சந்திப்பதற்கும் வீட்டிலிருந்து சமைத்த உணவை கொண்டு வந்து கொடுப்பதற்கும் முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரியை கண்டறிவதே இந்த மறு விசாரணையின் பிரதான நோக்கமாகும். இந்த தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின்
சுரேஷலவின் தலையீடு காணப்படுவதாக சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற போதிலும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இன்னும் விரிவான புலனாய்வு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷலவிற்கு நாளாந்தம் சட்டத்தரணி உதவியை வழங்குவதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நிராகரித்துள்ளது. சுரேஷலவின் மனைவியான மெனோரி சலவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகரவினால் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் 5 நாட்களும் சலே தமது சட்டத்தரணி அசித ஸ்ரீவர்தனவை சந்திப்பதற்கு அனுமதி வழங்குமாறு மெனோரி சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அதன் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர இந்த விவரத்தை அறிவித்துள்ளார். சுரேஷ் சலே தற்போது விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து விலகி வைத்தியசாலையில் அனுமதி இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் அந்த கடிதத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்தரணியை தொடர்ச்சியாக சந்திப்பதன் மூலம் சந்தேக நபருக்கு தேவையான மன அமைதி இல்லாது போய் அவரது சுகாதார நிலைக்கு மோசமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மாத்திரம் சட்டத்தரணி அவரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மெனோரி சலேவுக்கு அனுப்பிய கடிதத்தில் ஷானி அபிஷேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி சலேவின் சட்டத்தரணியான அசித் ஸ்ரீவர்தனவுக்கு ஒவ்வொரு புதன்கிழமை அன்று மாத்திரம் சலேவை சந்திக்க அனுமதி வழங்க முடியும் என்றும் குடும்ப உறுப்பினர்களான மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோருக்கு தினமும் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் சட்டத்தரணி சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்க முடியாது என்றும் அவர் அக்கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் இடையிலான கடற்போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வடதாரகை படகு மீண்டும் தனது சேவை என்று ஆரம்பித்த நிலையில் பயணிகளுக்கான இருக்கை வரம்பு காரணமாக பலர் பயணிக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். திங்கட்கிழமையான இன்று வேலை மற்றும் அவசர தேவைகளுக்காக நெடுந்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள் மாவிலி இறங்குதுறைக்கு வந்திருந்தனர். எனினும் வழமையான நடைமுறைக்கு அமைய 100 பயணிகள் மட்டுமே படகில் ஏற்றப்பட்டதால் ஏராளமானோர் பயணிக்க முடியாமல் கரையிலேயே விடப்பட்டனர். இதனால் வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலர் மாவிலி இறங்குதுறையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தனியார் படகுகள் சேவையில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில் இவ்வாறான நெரிசல் அல்லது பயண கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் பாதிக்கப்படவில்லை என அங்கிருந்த பயணிகள் தெரிவித்தனர். நெடுந்தீவு கடற்போக்குவரத்தில் சேவையாற்றி வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வடதாரகை படகு திருகோணமலையில் அமைந்துள்ள கப்பல் திருத்தமிடத்தில் பராமரிப்பு மற்றும் திருத்தப் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அண்மையில் காங்கேசன்துறைக்கு கொண்டுவரப்பட்டது. அதன்படி நேற்று காங்கேசன்துறையிலிருந்து நெடுந்தீவுக்கு வந்தடைந்த வடதாரகை இன்று முதல் மீண்டும் பயணிகள் சேவையை ஆரம்பித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி திருத்தப் பணிகளுக்காக திருகோணமலை நோக்கி புறப்பட்ட வடதாரகை படகு பிப்ரவரி 17ஆம் தேதி அங்கு சென்றடைந்து கடற்படை படகுகள் திருத்தம் தளத்தில் பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி கற்கும் மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசுசிறிய பஸ் சேவையின் வடமாகாண ஆரம்ப நிகழ்வு இன்று வவுனியாவில் நடைபெற்றது. வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வுக்கு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமை தாங்கினார். வடமாகாணத்தின் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இதுவரை சிசு சிறிய பஸ் சேவை நடைமுறைகள் இருக்காத நிலையில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முதற்கட்டமாக 20 சிசு சிறிய பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் நாடு முழுவதும் மாணவர்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய 200 க்கும் மேற்பட்ட புதிய பஸ்களை சிசு சிறிய சேவையில் இணைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக சுமார் 1 பில்லியன் ரூபாவிற்கு அண்மித்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிசு சிறிய சேவை இதுவரை வடபகுதி மாணவர்களுக்கு கிடைக்காதிருந்ததாகவும் இதற்கு முன்னர் மாணவர்களின் போக்குவரத்து பொது போக்குவரத்து சேவையுடன் இணைந்தே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சேவையின் கீழ் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பயனடைவதுடன் மாணவர்களிடம் அரைக்கட்டணம் மட்டுமே அறவிடப்படும். மீதமுள்ள செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வன்னி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். திலகநாதன், மா. ஜெகதீஸ்வரன், வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் எஸ். விமலேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டித்மா சூறாவளியால் நாட்டின் கல்வித்துறைக்கு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கான தற்போதைய கூட்டு முயற்சிகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக யுனிசெஃப் அமைப்பின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து பேச்சு நடத்தினர்.
சூறாவளி அனர்த்தத்தின் பின்னரான ஆரம்பகட்ட மீட்பு நடவடிக்கைகளில் இதுவரை எட்டப்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றங்களை இருதரப்பும் இணைந்து மீளாய்வு செய்ததுடன் அனர்த்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு ஆதரவுகளை வழங்குவது குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்களின் இடைவிடாத தொடர்ச்சியான கல்வியை உறுதி செய்தல், அனர்த்தத்தால் உளவியல் ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளின் நலன்புரி வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் இது தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்தும் பிரதமரும் யுனிசெப் பிரதிநிதிகளும் முக்கிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த உயர்மட்ட சந்திப்பில் யுனிசெப் அமைப்பின் இலங்கைக்கான தலைமை பிரதிநிதி எம்மா பிரிகாம், யுனிசெப் பிரதிநிதி பெகோனா அரேலானோ உள்ளிட்ட யுனிசெப் அமைப்பின் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதாரத்துறையில் நீண்டகாலமாக வெற்றிடமாக உள்ள பிரிவுகளுக்கான புதிய நியமனங்களை வழங்க விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்தார். பேராதனை போதனா மருத்துவமனையில் 92 மில்லியன் ரூபாய் செலவில் நவீன உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட அவசர விபத்துகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரதான மருத்துவ ஆய்வகம் ஆகியன நேற்று ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டன. அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் தரமான சுகாதார சேவையை பொதுமக்களிடம் தங்கு தடையின்றி கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான மனிதவள தேவையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தற்போது வெற்றிடமாக உள்ள அனைத்து துறைகளுக்கும் தகுதி வாய்ந்தவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதற்கமைய முதற்கட்டமாக தகுதி வாய்ந்த தாதியர்களை அதிகளவில் பயிற்றுவிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்களுக்கான புதிய நியமனங்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சுகாதார சேவை நியமனங்களின் போது எவருக்கும் எவ்வித அரசியல் அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என்பதுடன் முற்றிலும் தகுதி அடிப்படையிலேயே நியமனங்கள் வழங்கப்படும். மேலும் நிதியமைச்சுடன் விரிவாக கலந்துரையாடி சுகாதாரத்துறையின் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான புதிய ஆட்சேர்ப்புக்கான முறையான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான இறுதிக்கட்ட பேச்சுக்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளை பலப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சினுள் பிரத்யேகமான தனி பணிப்பாளர் அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கான அமைச்சரவை அனுமதியும் தற்போது கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலனையை அச்சுறுத்தி வந்து பிரதான மாட்டு திருட்டு கும்பல் கொண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஊரகாத்துறை போலீசார் திருட்டில் ஈடுபடுவோர் மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வேலனை பிரதேசத்தை நீண்ட நாட்களாக அச்சுறுத்தி வந்த மாடு கடத்தல் மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவற்றுறை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வேலனை, புங்குடுதீவு, அல்லிப்பட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் திட்டமிட்ட வகையில் நீண்டகாலமாக பண்ணையாளர்களின் பெறுமதிமிக்க கறவை மாடுகள் மற்றும் வீடுகளை உடைத்து நகைகள் உள்ளிட்ட பெறுமதி வாய்ந்த பொருட்களை திருடி வந்த குழுவே கடந்த 2 நாட்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஊர்காவற்றுறை, மெலிஞ்சிமுனி, பெரத்தியடிப்பு ஆகிய பகுதிகளில் இருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். குறித்த திருட்டுகளின் பிரதான சூத்திரதாரி வேலனை வங்களாவடியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அதன் தொடர்ச்சியாக மொத்தமாக 7 நபர்கள் கைதாகியுள்ளனர். குறிப்பாக பிரதான சூத்திரதாரி கைதாகும் போது அவரிடமிருந்து 2300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையாக இருந்து குடும்பஸ்தர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தவர் மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஆவார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கடுமையான உடல்நலக் குறைவு காரணமாக மேலதிக அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களால் விசேட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலேயே நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார். பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அன்னாரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. போலீசார் மக்களின் நம்பிக்கையை வெல்லும் வகையில் செயலாற்ற வேண்டும் எனவும் போலீஸ் திணைக்களத்துடன் மக்களும் இணைந்து பயணிக்கும் போதே குற்றங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் தெரிவித்தார்.
கோப்பை போலீஸ் நிலையத்துக்கான புதிய நிரந்தர கட்டடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர், நான் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் போலீசார் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து அதிகளவான முறைப்பாடுகளை பெற்றிருக்கின்றேன். குறிப்பாக போலீஸ் நிலையங்களில் தமது முறைப்பாடுகள் ஏற்கப்படுவதில்லை எனவும், தமக்கு தீங்கிழைத்த குற்றவாளிகளுடன் போலீசார் நட்பாக பழகுவதாகவும் மக்கள் முறையிட்டிருந்தனர். ஆனால் இன்று அந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு வழங்கி வரும் உறுதியான தலைமைத்துவமே இந்த மாற்றத்துக்கு காரணமாகும். இருப்பினும் இத்துறையில் இன்னமும் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டியுள்ளது. எமது வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்திருந்த வாழ்வெட்டு உள்ளிட்ட வன்முறை கலாச்சாரம் இன்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இடம்பெற்று வந்த சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கடத்தல்களால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இது தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக நானும் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகரும் பிரதி போலீஸ் மா அதிபரை சந்தித்திருந்தோம். அதன்போது கடந்த காலங்களில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை காப்பாற்றுவதற்காகவே அரசியல்வாதிகள் எம்மை தேடி வருவார்கள். ஆனால் நீங்களோ அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி வந்துள்ளீர்கள் என அவர் ஆச்சரியத்துடன் குறிப்பிட்டார். அதுதான் உண்மை. சட்டவிரோத செயற்பாடுகளின் பின்னால் இன்றைய அரசு ஒருபோதும் நிற்காது என தெரிவித்துள்ளார். களுத்துறை அழுத்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மொரகில்ல கடற்கரை பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிக் கொண்டிருந்த நபர் ஒருவர் எதிர்பாராத விதமாக ராட்சத அலையில் சிக்கி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர் எகலியகுட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் விடுமுறையை கழிப்பதற்காக தனது நண்பர்கள் குழுவுடன் மொரகல்ல கடற்கரைக்கு வருகை தந்துள்ளார். அவர்கள் அனைவரும் ஒன்றாக கடலில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்த போது திடீரென எழும்பிய பலத்த அலையொன்றில் சிக்கி அவர் ஆழ்கடலை நோக்கி இழுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளார் என்பது ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அங்கிருந்தவர்களால் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வேலணை மேற்கு வேலணை 8ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானதீபம் ஸ்ரீநாதன் அவர்கள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரம் கண்ணகைபுரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு மற்றும் கனடா பிராம்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை திருநாவுக்கரசு அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமெய்தினார். மட்டக்களப்பு செங்கலடியை பிறப்பிடமாகவும் திராய்மடுவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா கணபதி பிள்ளை அவர்கள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கனகலிங்கம் கஜிஹரன் அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று கொழும்பில் இறைப்பதமெய்தினார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.